தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல், அதாவது டபுள் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல், டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். சந்தானம், ஆமாம், அவர் டிடி ரிட்டர்ன்ஸ் பெரிய கல்லா கட்டினோன்னே அந்த படத்தோட இயக்குனர் இனிமே இப்படிதான் அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் தான் பிரேம் ஆனந்த். அவரை வச்சு மூணாவதாக ஒரு படம். அவருடைய சந்தானத்துடைய நம்பிக்கை வீண் போகலன்னு தான் சொல்லணும். ஆனால் முந்தைய 2 படங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த படத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்துக்கும் உள்ளாவீங்க. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதாங்க கதை. என்ன இதான கதை? ஆமாம், இந்த உட்காந்து ரிவ்யூ பண்ணுறோம்ல, இதுதான் கதை. ஆமாம், என்ன மாதிரி முழு சட்டை மாறன் மாதிரி, பயில்வான் ரங்கநாதன் மாதிரி, ரிவ்யூவர்ஸை இட்ஸ் பிரசாந்த் மாதிரி, இன்னும் அருண் அவங்களாம் இருக்காங்களே, இவங்களெல்லாம் வச்சு செஞ்சிருக்கிற படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ப்ரொடியூசரையும், அதாவது மற்ற ப்ரொடியூசர்ஸ், இந்த படத்தோட ப்ரொடியூசர் இல்லை, மற்ற ப்ரொடியூசர்ஸை வச்சு, அதாவது ஒரே கேள்வி தான் சந்தான கிளைமாக நம்ம, அதாவது செல்வராகவன் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸால் டெத் ஆயிடுறாரு. சினிமா அபிமானி, சினிமாக்குள்ளார டைரக்டராகவோ ப்ரொடியூசராகவோ இருந்து போயிடுறாரு. அவரும் ஒரு பழைய தேட்டரில் அமானுஷ்ய சக்தியாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஷோ, ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்கோம், கிளம்பி வாங்க அப்படின்னு வர வச்சு ஒருத்தராக தீர்த்து கட்டுறது. அதுவும் எப்படி தெரியுங்களா, இன்னொரு சினிமாக்குள்ளார அனுப்புறது. அது ஒரு குரூஸ் கப்பல். அங்கே போய் சந்தானத்தை ஃபேமிலியோடு தூக்கி போடுறாரு. அதாவது அழைப்பு இல்லாமலே ஆஜராகிறாங்க மொட்டா ராஜேந்திரனும் நம்ம ஆர்த்தி புருஷன் கணேஷ்கரும். அவங்களும் சந்தானத்தோட கடலுக்குள்ளார வர, இவர் ஃபேமிலியை காணாமல் குரூஸில் தேட, அந்த குரூஸ் கப்பலும் 2 நாள் ரிப்பேர் ஆக ஒரு தனி தீவுக்கு போகிறாங்க. அந்த தீவில் பேய்ங்க இவங்களை படுத்துகிற பாடு, பேயை திருப்பி இவங்க படுத்துகிற பாடு. இவர் குடும்பத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு, கூடவே இறந்து போன காதலியும் கண்டுபிடிச்சி அவரையும் மீட்க நினைக்கிறாரு. அது நடந்துச்சா இல்லை சந்தானமும் இருந்தாரா இறந்தாரா அப்படிங்கிறத உண்மையாகவே வேற லெவலில் சொல்லியிருக்கிற ஒரு படம். ஏன்னா ஒன்றுன்னா அந்த படத்தோட காமெடிலாம் டக்குன்னு புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் அடுத்த காமெடி வரப்போ லேட்டாக புரியுது. அதுதான் இந்த படத்தில் ஒரு குறை. உண்மையாக அந்த சந்தானம் வந்து ரொம்பவே ரசிகர்களை புத்திசாலியாக நினச்சி படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தோட வெற்றி ரசிகர்களும் புத்திசாலி தான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. என்னடா இந்த ஓதுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, படத்தில் நானும் ஒரு சீனில் தலையை மட்டும் காட்டியிருக்கேங்க, யூடியூபர் படம் இல்லையா. அப்புறம் ஆமாம், உண்மையாகவே அதுக்காக சொல்ல, படம் நல்லா இருக்கு, உண்மையாக வேற லெவலில் இருக்குது. படத்தில் ஹீரோயின் பெருசாக தெரியல, கிசா 47 வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு. ஆமாங்க, அதுதான் சந்தானத்தோட கேரக்டர்னு. கீதிகா திவாரி அவங்க தான் ஹீரோயின். பேய்ங்கிறனாலவே என்னவோ அவ்வளோ பெரிய வெள்ளை பூசணியாக பிடிச்சி போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆசை ஹர்ஷினியாக நடிக்கிறாங்க, இதில் வேற லெவலில் இருக்காங்க. செல்வராகவன் ஹிட்ஷாக் இருதயராஜ் அப்படின்னு இறந்து போன சினிமா அபிமானியா நடிக்கிறாரு. இவங்களெல்லாம் ஐயோ அப்பப்போ வந்து கொள்ற விஷயம், ஆட்களை விட்டு கொலை பண்றதுக்குன்னே ஆட்கள் இருக்காங்க உள்ளார. அவங்க கோடாரி கத்தி அம்முன்னு தூக்கிட்டு வராங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் இருக்கு படத்துல. அதையெல்லாம் தாண்டி 7 கடல் 7 மலையை தாண்டி சந்தானம் தன் குடும்பத்தை கவர்ந்து பண்ணி அழைச்சிட்டு வந்தாரா, கூடவே கூட போன நட்புகளையும் கவர்ந்து பண்ணி அழைச்சிட்டு வந்தாரா. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விரதம் வெத்தின்னு இருக்கிற அம்மா உள்ள போன பிறகு காபரே டான்சர் மாதிரி மாறிடுறாங்க. ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற அப்பா நிழல்கள் ரவி கப்பல் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்படிலாம் கதை விட்டுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம புரியணும்னு சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3ன்னு படத்தில் நமக்கு வந்து எளிதாக புரிய வைக்க முயல்றாரு சந்தானம். அப்பவும் சில சீன்கள் சிங்காக மாட்டேங்குது நம்ம கூட, அதையும் சொல்லிதான் ஆகணும். அதே நேரம் கஸ்தூரி சில்பாவா நம்மளை சிலிப்பு விடுறாங்க. அவங்க பார்த்தாதுன்னு அவங்களோட மகளா யாசி ஆனந்த், அவங்களுக்கும் நம்ம கௌதம் வாசுதேவனுக்கும் ஒரு சில டூயட்டு மாயான்ற கேரக்டரில். கௌதம் வாசுதேவன் இதில் வேட்டையாடு விளையாடு கமலா ராகவனா நடிச்சிருக்கிறாரு. ஆமாம், அவருக்கு சூர்யா பாட்டுலாம் இருக்குது. அது என்ன பாட்டு எதுங்கிறத நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க. இப்படி படத்தில் சந்தானம் போகிற போக்கில் ஓட்டுற காமெடிகளும் சரி, மாறன் அவருக்கு சப்போர்ட்டாக பண்ணுற லொல்லும் சரி, எல்லாமே சிறப்பாக இருக்குது. சில இடங்கள் கொஞ்சம் வெறுமையாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா அப்பப்போ
சிரிப்பையும் சிலிர்ப்பையும் அனுபவிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அதே நேரம் எஸ் பிரேமானந்த் சமகாலத்தில் உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி படம் எடுங்க. நீங்கள் இன்டெலிஜென்ட்டு, நாங்களும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்ல, அதை உணர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பண்ணுங்க. இனிமே படம் ஆகட்டும், டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், அப்படி இருந்தது. இந்த படமும் மேபி யூத்துக்கு பெரிய லெவல் கொண்டாடப்படலாம் அந்த படத்தையும். ஆமாம், என்ன மாதிரி வயதான அறிந்து தெரிந்தவர்களுக்கும் பிடிக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் பிடிக்குமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த படத்தை ஆர்யா, நடிகர் ஆர்யா தான் நட்புக்காக எடுத்துக்காது, அதுக்காகவாவது கொண்டாடணும். தி ஷோ பீப்பிள்ஸ் பேனரில் இந்த படத்துக்கு டிஓபி தீபக் குமார் பதி, இன்னொரு ப்ரொடியூசர் இருக்காரு நிகாரிகா என்டர்டைன்மெண்ட் ஹரி, அவரும் பெருசாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஆஃப்ரோட மியூசிக் இருந்த ஒரு அப்படி இப்படி அகடு துகடு பாட்டையும் தூக்கிட்டாங்க. திருப்பதி ஏழுமலையானோட வேண்டுகோளை எடுத்து அது இருந்திருந்தா படம் இன்னும் பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பரத் விக்ரமனோட படத்துக்கும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. படத்தில் ஃபைட்டு பாட்டு, படத்தில் ஃபைட் இருக்கா, பாட்டு இருக்கா, ஆவி இருக்கா, அமானுஷியம் இருக்கா, எல்லாம் இருக்குது. சந்தானமும் இருக்கிறாரு. வேற என்னங்க வேணும்? உண்மையாகவே டிடி நெக்ஸ்ட் லெவல், நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு படம். முடிஞ்சால் இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளோட போய் பாருங்கள். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது